அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமத்தை கொன்று இதனை ஆரம்பிக்கின்றேன். வணக்கம், நமஸ்கார். இந்த ஏற்பாட்டு குழுவினர் ஒரு பிரமாண்டமான ஒரு குளோபல் லான்ச் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தர ஒரு அறிமுக விழாவை ஏற்பாடு செய்து நிறுவனராக இருக்கக்கூடிய என்னையும் அழைத்து ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு பணித்துள்ளார்கள். அதன் காரணமாக உங்கள் முன் நிற்கின்றேன். அதற்கு முன்பதாக மரியாதை நிமித்தமாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பிரமுகர்களை நான் அறிமுகப்படுத்த தேவையில்லை என்றால் அந்த காரியத்தை அறிவிப்பாளராக இருக்கக்கூடிய இருவர்களும் சரியான முறையில் செய்திருக்கின்றார்கள். இருந்தாலும் நான் அவர்களுடைய பெயரை உச்சரிக்காமல் விட்டு போனால் என் முதுகில் ஏதாவது ஒரு அடி அல்லது குத்து விழும் என்ற ஒரு அச்சத்தில் உங்கள் முன்னால் உங்களுடைய அனுமதியோட ஒரு சிலரை முன்னிறுத்தி சொல்ல விரும்புகின்றேன். எங்க நாட்டில் தத்தோ ஸ்ரீ எம் சரவணன் மலேசிய இந்திய காங்கிரசின் உதவி தலைவராக இருக்கக்கூடியவர், துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர், பாராளுமன்ற உறுப்பினர். தமிழர்களுக்கான ஒரு எழுச்சி மிக்க குரலாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அதில் என்றும் தயங்காமல் முன்னிற்பவர் தத்தோ ஸ்ரீ சரவணன் அவர்கள். இன்று இங்கே வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு சிறுபான்மை நலத்துறை அயலக தமிழர்களுக்கு காவலராக இருக்கக்கூடியவர் அமைச்சர் எஸ்.என். நாசிர், இந்தியாவின் மலேசிய துணை தூதர் திருமிகு சரவணகுமார் குமாரவாசகம், இந்திய யூனியன் முஸ்லிம் தேசிய தலைவர் தகைசார் தமிழர் பேராசிரியர் கே.எம். காதர் மொய்தீன், எங்க ஊரை கட்டியாளக்கூடிய ராமநாதபுரம் மக்கள் தொகுதியை தமிழ்நாடு பாராளுமன்ற உறுப்பினர், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தேசிய பொதுச் செயலாளர், தமிழ்நாடு வக்ஃப் வாரிய தலைவர் மாண்புமிகு கே. நவாஸ் கனி எம்பி, மாண்புமிகு விடுதலை சிறுத்தை கட்சி துணை பொதுச் செயலாளர், நாகப்பட்டினம் தொகுதி தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் சா. நவாஸ், மாண்புமிகு மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் அமீமுன் அன்சாரி, தமிழக வெற்றிக்கழகம் புரட்சியாளர் செயலாளர் திருமிகு நாஞ்சி ஸ்தம்பன், தென்னிந்திய நடிகர் சங்கம் தலைவர் திருமிகு நாசர் அவர்கள் முன்னால வந்து கொண்டிருக்க போகும் பொழுது நான் சொன்னேன், இந்த ஏற்பாட்டில் 2 நாசர்கள் வந்திருக்கின்றார்கள், வருவார்கள் என்று. ஒன்று அமைச்சர் நாசர், இன்னொருவர் நடிகர் நாசர் என்று நான் சொல்லலாம். நெல்லை முபாரக் அவர்கள், திரு அப்துல் சமத் அவர்கள், மாநில தொழில் புதுநாள் செயலாளர், மனிதநேய மக்கள் கட்சி, எங்களோடு சென்ற ஆண்டு நடந்த பிரம்மாண்டமான ஒரு விருது உபசரிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், மேடம் ராதிகா, தான் ஸ்ரீ ரமேஷ் கலிதா குழுமம் மலேசியா, இப்படி நான் சொல்ல எனக்கு பட்டியலில் கொடுக்காத பிரமுகர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக உங்கள் எல்லோருக்கும் வருகை தந்தமைக்கு நன்றியும் வணக்கத்தையும் மீண்டும் சொல்லிக்கொண்டு ஒரு சில வார்த்தைகள் சொல்ல சொன்னார்கள். அந்த ஒரு சில வார்த்தைகள் என்ன செய்ய வேண்டும் என்பதில் ஒரு முதல் அறிமுகமாக 27 ஆண்டுகளுக்கு முன்பதாக 1997ஆம் ஆண்டு மலேசியாவின் உலக இஸ்லாமிய தமிழ் மாத இதழ் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என் மனதில் தோன்றியது. ஏராளமான இதழ்கள் இருக்கின்றன, பத்திரிகைகள் இருக்கின்றன, தினசரிகள் இருக்கின்றன. இவைகள் எல்லாத்தையும் விட
ஏன் இன்னொரு இதழ் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கேள்வி வரப்போகும் பொழுது, வெற்றியின் அடிப்படையில் மக்களை முன்னேற செய்ய வேண்டும் என்ற ஒரு அந்த உந்துதல் இருந்தது. அதற்காக திருமறையில் ஒரு வசனத்தை, திருமுறை என்றால் எங்கள் மத சார்பில் அல் குர்ஆன் என்று சொல்லப்படும் அந்த இறைவேதம், அதில் ஒரு வசனம் இருக்கின்றது. 3 வார்த்தைகள் தான். நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த அடிப்படையில் இருந்து இந்த நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தையை நாங்கள் கொண்டு வந்து சேர்த்தோம். அப்படி இருக்க போகும் பொழுது அந்த மாத இதழ், உலக இஸ்லாமிய தமிழ் மாத இதழ் 25 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னேற்ற பாதையில் கொண்டு வந்து சேர்க்க போகும் பொழுது கோவிட் வந்து சேர்ந்தது. அச்சடிக்கப்பட்ட ஒரு பிரசுரம் தொடர்ந்து நிலைத்து நிற்க முடியுமா என்ற அச்சம் தோன்றப்படும் போகும் பொழுது இதற்கு மாற்று வழி என்ன இருக்கின்றது என்பதை யோசித்து பார்த்தோம். அப்படி பார்க்க போகும் பொழுது அச்சடிக்கப்பட்ட அதை இணையதளத்தில் ஆன்லைன் பிரதியாக வெளியிடலாம் என்று சொல்ல போகும் பொழுது ஒவ்வொரு நாட்டிற்கும் போஸ்ட் மூலமாக, தபால் மூலமாக கொண்டு சேர்க்கப்பட்ட அந்த மாத இதழ் உலக பார்வைக்கு ஒரு கண்ணோட்டமாக கொண்டு சேர்க்கப்பட்டது. அந்த பொறுப்பில் இருக்க போகும்போது அதன் மேல் மதிப்பும் மரியாதையும் ஏற்பட்டு கோவிடின் ஒரு தாக்கத்தின் மூலமாக இது நிலைத்து நிற்க முடியுமா என்ற அச்சம் தோன்றப்படும் பொழுது அதற்கு மாற்று வழி காண்பதற்காக நண்பர் ஷாகுல் ஹமீது அவர்கள் முன்வந்தார்கள். இணையதளத்தில் நாம் ஏன் ஒரு தளத்தை அமைக்க கூடாது என்று கேள்வி கேட்க போகும்போது நிச்சயமாக செய்வோம் என்ற ஒரு உறுதியுடன் அதை ஆரம்பித்தோம். அந்த விதை இப்பொழுது விருட்சமாக உருவாகி வியாபித்து வருகின்றது என்பதை பார்க்க போகும் பொழுது எனக்கு மட்டுமல்ல, உங்கள் அனைவருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பது எந்த விதமான ஐயமும் இருக்க முடியாது. ஆகவே இது ஒரு பரிணாம வளர்ச்சியாக 2ஆம் கட்டமாக தொடர்கிறது என்று பார்க்க போகும் பொழுது மலேசியாவில் உதித்த இந்த ஒரு இயக்கம் அல்லது ஒரு ஏற்பாடு இன்று வியாபித்து துபாய், சிங்கப்பூர், இன்னும் உலகத்தில் எந்தெந்த பகுதிகள் எல்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள் மூலமாக இதற்கு நல்வழி காட்டுவதற்கான ஒரு உந்துதல் வந்திருக்கின்றது என்பதை பார்க்க போகும் பொழுது சிங்கப்பூரை சேர்ந்த நண்பர் சிராஜுதீன், ராயல் கிங்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர் மூலமாக சிங்கப்பூரில் மட்டுமல்ல, இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த இந்தியாவின் சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதற்கும் அவர் மிக பற்றுதலுடன் அவருடைய செயலை கொடுத்திருக்கின்றார். அடுத்த பரிமாணம் எங்கே செல்லும் என்ற ஒரு கேள்வி உங்களிடம் வரும். இந்த இணையதளத்தில் டிஜிட்டல் ஃபார்மேட்ல நம்ம கொண்டு வந்து சேர்த்து விட்டோம். இந்த மாண்புமிகு SM நாசர் அவர்களை இப்போ இந்த மேடையில ஆனர் பண்றது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நம்பிக்கை ஊடக விழா நிகழ்ச்சியில் இங்கு அனைவரையும் வரவேற்று பேசி அமர்ந்திருக்கின்ற நம்பிக்கை நிறுவனத்தினுடைய நிறுவனர் டத்தோ சி ஹாஜி முகமது இக்பால் ராவுத்தர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்பிக்கை சர்வதேச ஊடகத்தினுடைய ஆலோசகர் டத்தோ
வீரா சாகுல் அமீத் தாவூத் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற மலேசிய இந்திய காங்கிரஸ் தலைவர், ஏறக்குறைய 6 முறை ஒரே தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வெற்றி பெற்ற மகத்தான மாபெரும் மனிதர், அன்பு சகோதரர், இதுவரைக்கும் தோல்வியே பார்க்காதவர், நம்முடைய டத்தோ CM சரவணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற, மறைந்தும் மறையாமல் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம்களுடைய தலைவராக இருந்து நமக்கெல்லாம் ஒரு மிக சிறந்த வழிகாட்டியாக இருந்து மறைந்தால் அவர் விட்டு சென்ற பணியை திறம்பட இன்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தேசிய தலைவர் பெருந்தகையாளர் அண்ணன் காதர் மொய்தீன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் நவாஸ்கனி MP அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டுள்ள நம்முடைய மரியாதைக்குரிய தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய தலைவர் திரு நாசர் அவர்களே, மரியாதைக்குரிய நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவனர் அருமை சகோதரர் சீமான் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டுள்ள நம்முடைய சுப்ரீம் ஸ்டார் அவர்களே, சகோதரியார் ராதிகா மேடம் அவர்களே, மரியாதைக்குரிய மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் தமிழ் அன்சாரி அவர்களே, நம்முடைய ராயல் கிங்ஸ் குழுமத்துடைய தலைவர் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய திரு சிராஜுதீன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற SUV இயக்கத்துடைய சேர்ந்த நெல்லை முபாரக் அவர்களே, அண்ணன் விநாயகத்துல்லா அவர்களே, நம்முடைய இயக்குனர் பிதா உல்லா தலைவர் ஆசிரியர் அவர்களே, அன்பழகன் பால் அவர்களே, மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமூத் அவர்களே, அசன் மௌனன் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஊடகத்தை சேர்ந்த சிங்கப்பூர்லேருந்து 20 பேர் வந்திருக்காங்க, துபாயிலேருந்து 10 பேர் வந்திருக்காங்க, மலேசியாவிலேருந்து 50 பேர் வந்திருக்காங்க. அதே போன்று வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், அதே போன்று இந்தியாவுக்கான மலேசிய தூதர் மரியாதைக்குரிய சரவணன் அவர்களுக்கும், மணிவாசகன் அவர்களுக்கும், முன்னாள் நம்முடைய மாநகர மேயர் அன்பு நண்பர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் நம்முடைய நம்பிக்கை ஊடகத்துடைய கிளை இன்றைய தினம் துவக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. பேரே நம்பிக்கை. நம்பிக்கைன்றது செய்கின்ற தொழிலில், சொல்லில், செயலில் நம்பிக்கை இருக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கையாகத்தான் இன்றைய தினம் மலேசியாவில் உருவெடுத்து இன்றைய தினம் உலகம் முழுவதும் பயணிக்கின்ற அளவிற்கு சிங்கப்பூர்லையும் அதே போன்று துபாயிலையும் நம்ம தமிழகத்திலும் கால் பதித்திருக்கின்றார்கள். நம்பிக்கைக்கு குறையில்லாத தமிழன்றதுக்கு மிகப்பெரிய உதாரணங்களை பல காட்ட முடியும். ஒரு முறை சிங்கப்பூர் அதிபராக இருக்கக்கூடிய நம்முடைய லீக்வானியிடம் போயிருக்காரு. போய் அங்க இருக்கக்கூடிய மற்ற இந்தியாவில் மற்ற மொழி பேசக்கூடியவங்களாம் போய் கேட்டிருக்காங்க. என்ன இருக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு அவர்கிட்ட போய் பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க. பேச சொல்ல என்ன வேணும் உங்களுக்கு கேட்டப்போ, தமிழை நீங்க இங்க தேசிய மொழியை வச்சிருக்க மாதிரி எங்களுடைய மொழியை நீங்க வைக்கணும். அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இதுக்கு நீங்க கூப்பிட்டுருந்தீங்கன்னா கேட்டிருந்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் நான் கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னாரு. ஏன்டாங்க, தமிழர்கள் எங்களோட 2 கலந்தவர்கள். மலேசியாவில் ஏற்பட்ட அந்த போராட்டத்தின் போது, சிங்கப்பூரை தனியா பிரிக்கணும் போராட்டம் ஏற்பட்ட போது எங்களோடு போரிட்டு வாதாடி பல கோணத்தில் பல விதத்தில் அவங்க சிறைச்சாலை ஏகி அவங்களுடைய ரத்தம் இந்த மண்ணில் கலந்திருக்கிறது. ஆகவே காடுகளாக இருந்த சிங்கப்பூரை நாடாக்கி ஏற்குவன் தமிழனை எங்களோட இணைவு செய்தவன். ஆகவே நிச்சயமாக அவன் தான் எங்களுக்கு இந்தியா என்றா அவன் தானா எங்களுக்கு தமிழன் தானான்னு சொல்லி சொன்னார். அந்த அளவுக்கு தமிழை அங்க போய் தன் நம்பிக்கை ஏற்படுத்த, எங்க போனாலும் தமிழை நம்பிக்கைக்குரியவன், அது மாற்றுக்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இங்க இருந்து நம்முடைய ரீயூனியன் சொல்லக்கூடிய ரீயூனியன் இருந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவை ஆண்டவன் பிரிட்டிஷ்காரன், ஆனா அங்கதான் பிரெஞ்சுக்காரன் ஆண்டு.
எங்க பாண்டிச்சேரி. அவன் என்ன பண்றான், அங்க அவன் கரும்பு பதியம் போட தெரியாது. அதே சமயத்துல நம்முடைய தட்பவெப்பநிலை வேணும், நம்முடைய தட்பவெப்பம் நம்ம வேணுன்றப்போ என்ன பண்ண முடியும், அவன் பல நாடுகளில் அவன் பிரிட்டிஷ் ஆதிக்கம் செலுத்தினவர் அவனும் செலுத்திட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்றான்னா, அவன் ஒரு இடத்தை கண்டுபிடிக்க நம்முடைய மண் வளம் அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க மாதிரி தட்பவெப்பநிலை எல்லாம் ரீயூனியன் சொல்லி ஊரை கண்டுபிடிக்கிறான். அந்த ஊர்ல பதிய வைக்கலாம், ஆனா பதிய வைக்க அவனுக்கு தெரியாது. அப்ப பதிய வைக்கிறதுக்கு என்னடா பண்ணுன்னு சொல்றப்போ அவன் என்ன பண்றான், நம்ம தமிழர்களை இங்க இருந்து கூட்டிட்டு போறான். இங்க இருந்து கூட்டிட்டு போய் அவர்ல ஏமாத்தி தான் கூட்டிட்டு போறான். திருப்பி கொண்டாந்து விட்டு கப்பல்ல குடும்பமா ஏத்திட்டு போயிடுறான். போறவங்களுக்கு பதிய வைக்க சொல்றாங்க, விளைக்க அங்க போனவே நம்பிக்கை விளைவிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த நாட்டுக்கு பற்றாங்க, ஆனா திருப்பி கொண்டு வரல. அப்படி இருக்கக்கூடியவங்க மட்டும் நம்ம ரீயூனியன்ல மட்டும் 2,10,000 தமிழர்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க அந்த நாட்டில். அதே சமயத்தில் அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு, அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு அந்த நாட்டோடு கலந்து அவர்கள் வீட்டுக்கு வந்தா பாத்தீங்கன்னா அவங்க ஆம்பளை வேஷ்டி கட்டுவாரு, பெண் பொம்பளையா இருந்தாக்கா அவங்க புடவை கட்டுவாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ் கல்ச்சர்ல அந்த காலத்துல என்னென்ன பண்டிகைகளை நம்ம செலிப்ரேட் பண்ணமோ அதையே இன்றைய வரைக்கும் அச்சு பிறலாம. இன்னைக்கு நம்முடைய புது புது பண்டிகை எல்லாம் தமிழ்நாட்டில் நுழைஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்முடைய ஆதி காலத்துல எப்படி நம்ம பண்டைய தமிழர்கள் அந்த முழுக்க முழுக்க பழைய நிகழ்வுகளை நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கின்ற மத வழிபாடுகளை பண்ணாங்களா இன்னும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு இன்னும் இருந்து கொண்டாலும் தமிழ நம்பிக்கைக்குரிய என்பதுக்கு இதான் மிகப்பெரிய உதாரணம். அதே போன்று பாத்தீங்கன்னா நம்முடைய மகாத்மா காந்தி கூட பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் போராட்டம் நடத்தினார். அவர் போராட்டம் நடத்துகின்ற போது அங்கு நம்ம நாகப்பட்டினத்தை சேர்ந்த நம்முடைய தமிழச்சி வேலு நாச்சியார், அந்த வேலு நாச்சியார் என்ற பெண்மணி பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்தை கலந்துகிட்டு அங்க போனாங்க. இருந்தாலும் அங்க போய் தலைவிரியை தவிர்க்க வேண்டும் என்று மகாத்மா நடத்திய போராட்டத்தை தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாங்க. அர்ப்பணித்துக் கொண்டு அங்க என்ன பண்ண முழுக்க முழுக்க போராடியவர்களை சிறையில் அடைக்கிறாங்க. சிறையில் அடைக்கிறப்போ இந்த அம்மாவுக்கு வயது 14 வெளியே அனுப்புன்னு சொல்றாங்க. மறுக்கிறாங்க, நான் உள்ளதான் போவேன், நீனா தலைவரியை நீக்கு நான் இருக்கிறேன்னு சொல்றாங்க. முடியாதுன்றாங்க. பல குணத்துல பல விதத்துல பிரச்சனை ஏற்பட்டு கடைசியில சிறையில உள்ள போயிடறாங்க. சிறையிலேயே அந்த அம்மா இறக்க வேண்டிய காலகட்டம். இறக்கிற அந்த மரண நேரத்தில் கூட விடுதலை கேட்ட போது நான் மறுக்க மாட்டேன், இங்க இருக்குங்கின்ற தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற மக்களுக்கு நீ தலைவரியை நீக்கு, எங்களை போன்ற தலைவரை நீக்கு, அப்பதான் நாங்க வெளியே போவோம்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தமிழன் எங்க இருந்தாலும் அவன் தன்மானத்தோடு இருப்பான், நம்பிக்கையோடு இருப்பான். அப்படிப்பட்ட நம்பிக்கையோட வெளிப்பாடுதான் இந்த நம்பிக்கை ஊடகம். இது இங்க தமிழகத்தில் கால் வச்சிருக்கு. இது மீண்டும் வளர்ந்து பல இடங்களுக்கு தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த நம்பிக்கை ஊடகத்தை கேட்டுக்கொள்கின்ற அதே நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை ஊடகத்திலே சிங்கப்பூர் துபாய் பேச்சாலும் உறுதியான நிலைப்பாடாலும் நமக்கு அளிக்கக்கூடிய ஒரு தலைவர் இப்ப நம்மளோட இருக்காங்க. நம்ம எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நீங்க என்ன பேச போறீங்க சார்? ப்ளீஸ். என்னுடைய பெருமதிப்பிற்குரிய பெருமக்கள், தலைவர்கள், உறவுகள் எல்லோரும் ஒரு சேர அமர்ந்திருக்கிற இந்த அரங்கிற்கு என்னுடைய அன்பும் வணக்கமும். ஊடகம் என்பது சமூகத்தின் கண்ணாடி. தெரியும், இன்னைக்கு ஊடகங்கள் பெரும்பாலும் பெரும் முதலாளிகளினுடைய கையில் இருக்கு, இல்லைன்னா அரசியல் தலைமைகளினுடைய கையில் இருக்குது. அதனால ஒரு சார்பு செய்தியவே மக்களுக்கு கொண்டு போகிற இயல்பு நிலை இருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு நம்பிக்கைக்குரிய ஊடகமாக இந்த நம்பிக்கையை என்போன்றவர்கள் பார்க்கிறோம். இந்த நம்பிக்கை என்பது ஒரு ஒரு வார்த்தை இல்லை. உங்களுக்கு உலகில் பல்வேறு மாறுதல்களை ஏற்படுத்திய ஒரு சொல்லது. ஆதியில மனிதன் காடுகளில் வாழும்போது இலைதலை ஆடையாக அணிந்து கொண்டிருக்கும் போது அவன் சிலந்தியை பார்க்கிறான். அந்த சிலந்தி தன் வலையை பின்னுவதை பார்த்து ஏன் இதுபோல நாம் ஆடையை பின்ன முடியாது என்று எண்ணுகிறான். அது அவனுடைய நம்பிக்கை.
விண்ணில் பறவைகள் பறப்பதை பார்க்கிற போது ஏன் இதுபோல நாமும் பறக்கக்கூடாது, பறக்க முடியாது என்று ஆழ்வர் வைத்தும் வெல்வர் வைத்தும் நினைக்கிறான். அது அவனுடைய நம்பிக்கை. பறக்க முடியும்னு நினைக்கிறான். தொலை தூரத்தில் ஒருவனோட நாம் தொடர்பு கொள்ள முடியும் என்று கிரகாம்பல் நினைக்கிறான். அது அவனுடைய படைக்கிறான், அவனுடைய நம்பிக்கை. அது மாதிரி என்போன்றவன் நம்புறோம். இந்த நம்பிக்கை உண்மையிலேயே உண்மையும் நேர்மையான செய்தியை மக்களுக்கு கொடுக்கும் என்று நான் நம்புறேன். அது என்னுடைய நம்பிக்கை. எது ஒன்றுமே உங்களுக்கு நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இருக்கு, நம்பிக்கை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் முதுகுக்கு பின்னாடி செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தட்டி கொடுக்கிறது. அதுதான் நம்ம செய்யறதில்ல. எல்லாம் தள்ளி விடுறதெல்லாம் இருக்கும், தட்டி கொடுக்கறதுல இல்லை. இங்கே பேசியவர்கள் சொன்னாங்க, இது மலேசியா, அப்ப சிங்கப்பூர், இந்தியா, பல நாடுகளில் கிளை பரப்புதுன்னு. கிளை பரப்பக்கூடாது, வேர் பரப்பணும். அதுதான் முக்கியம். இங்கே வேர் பரப்புனாதான் கிளை பரப்பணும். அப்படி ஆழமான வேர் பரப்பு தான் நான் பார்க்குறேன். பெருமதிப்பிற்குரிய பெருமகன் சரவணன் அவர்கள் பேசினதை நம்ம பார்த்தோம். அது மலேசியாவில் எவ்வளவு சிறப்புற இந்த இணையம் இயங்குது, இணையதளம், இந்த ஊடகம் இயங்குதுன்னுங்கிறது அவங்க சொன்னாங்க, பதிவு பண்ணாங்க. அப்போ நானும் இதை பலமுறை வாச்சிருக்கேன். இங்கே இருக்கிற சாகுல் அவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமான உறவு. அதுபோல் இந்த நிகழ்வுக்கு வரணும்னோன்னா எந்த மறுப்பும் இல்லை. அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அண்ணன் வந்து நீங்கள் வாங்கினாங்க, அதுக்கு பேச்சே கிடையாது. அது இந்த இவ்வளவு பேர் நிறைந்திருக்கிற இந்த நிகழ்வில் பங்கேற்றதில் எனக்கு பெருமையும் மகிழ்வும் அதில் இருக்குது. எடுத்த உடனே எங்களுடைய நோக்கம் அப்படின்னு இருக்குது. உண்மையும் நேர்மையுமாக நல்ல செய்திகளை, கலை, இலக்கியம், அது சார்ந்த சிறந்த கட்டுரைகள், படைப்புகள், கவிதைகள், ஆக்கப்பூர்வமான செய்திகள் எல்லாம் கொண்டு போய் சேர்ப்போம்னு சொல்லுது. அதை செய்தாலே போதும். அதை செய்வதற்குத்தான் இங்கு ஊடகங்கள் இல்லை. அதை செய்யும் என்பது நம்பிக்கை. அது எங்கள் எல்லோருடைய நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில், இன்னைக்கு இப்ப தேர்தல் வருகிற காலகட்டத்தில் உண்மையும் நேர்மையுமாக நம்முடைய நம்பிக்கை ஊடகம் மக்களுக்கு சரியான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் நான் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கேன். காரணம், என்னுடைய சாகுல் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வெற்றி பெற்று நம் எல்லோருடைய நம்பிக்கையும் பெற வேண்டும். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களின் நம்பிக்கையை பெற வேண்டும் என்று உள்ளன்பு கொண்டு வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். நன்றி. நன்றி நன்றி. கண்டிப்பாக தமிழர்களுடைய நம்பிக்கை இது பெறும் அப்படின்ற நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருக்கு. என் தமிழ்நாடு இவரை ஃபெலிசிட்டேட் பண்றதுக்காக ஒரு கைத்தட்டலோட வெல்கம் தத்து வீர ஷாகுல் அமி. வெல்கம் சார். நன்றி. மக்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் சார். வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தத்தோ இக்பால் அவர்களுக்கும் தத்தோ ஷாகுல் அவர்களுக்கும் குறிப்பாக இந்த நம்பிக்கை குளோபல் லான்ச் மிக அதிகம் தேவைப்படுகின்ற விதமாக இந்த நம்பிக்கை, தமிழ்ல சொன்னால் நம்பிக்கை விதைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கின்றது. போராட்டமே யார் நம்பிக்கை யார் பெறுவதில் தான் இருக்கிறது. அது நம்முடைய செயல்பாடு, அது ஒவ்வொரு முறையும் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இந்த நிகழ்வில் இந்த கட்சி அந்த கட்சி அப்படிலாம் இல்லாமல், இந்த ஃபீல்டு அந்த ஃபீல்டெல்லாம் இல்லாமல் எல்லா ஆளுமைகளும், தேசிய தலைவர் பேராசிரியர் ஐயாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற உரையாற்றிருக்கின்ற எல்லா பெரிய ஆளுமைகளும் இங்கே நம்ம எங்களுடைய சக சட்டமன்ற உறுப்பினர் சகோதரரும் இங்கே வந்திருக்கிறாங்க. எங்க கூட சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. ஸோ இது இங்கே பேசியவர்கள் எல்லாம் சொன்னது போல ஊடகம் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணத்தை எப்படி கொண்டு போக போகுது. குறிப்பாக நீங்க சோசியல் மீடியா அப்படின்னு வரும்போது பார்த்துட்டீங்கன்னா யதார்த்த தன்மையை நாம் இழக்கக்கூடிய ஒரு சூழலை அது உருவாக்கிடுச்சு. எதுக்கு நம்ம சிரிக்கிறோம், எதுக்கு நம்ம அழுகிறோம், அது அவங்களுடைய கற்பனைக்கு அது எப்படி அவங்க கொண்டு போய் அதன் மூலமாக அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னா
மனிதனுடைய அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. உள்ளபடியே என்ன எண்ணத்துல அவர் சொல்றாரு அப்படிங்கிறது. ஸோ அந்த நம்பிக்கை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் களத்துல நாம் எப்படி உழைக்கிறோம், அவன் இன்டென்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி சொல்லலாம். இந்த நம்பிக்கை அப்படிங்கிற இந்த சேனலை நான் மலேசியா நாட்டிற்கு அரசு பள்ளி மாணவ செல்வங்களை நான் கல்வி சுற்றுலாக்கு அழைத்து செல்லும் பொழுது அவங்க கேட்டாங்க, ஒரு அரை மணி நேரம் எங்களுக்காக நீங்கள் டைம் கொடுங்க, மலேசியா மக்களோட நீங்கள் உரையாற்றிட வேண்டும் என்று சொன்னபொழுது உடனடியாக நான் ஒப்புக்கொண்டு அங்கே நான் உரையாற்றினேன். அப்போ வந்து ஷாகிர் சொன்னாங்க, இது இங்கே மட்டும் இல்லை, இது தொடர்ந்து இது பல நாடுகளையும் நாங்கள் இதை கொண்டு செல்கின்ற அந்த பணியில் நாங்கள் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொன்ன பொழுது நல்ல விஷயம், சீக்கிரம் பண்ணுங்கன்னா இன்னைக்கு அதுக்கான ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது என்று தான் நான் பார்க்கின்றேன். தொடர்ந்து இங்கே பேசிய நம்முடைய அண்ணன் சீமனன் சொன்னது போல உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க, மற்றபடி மக்கள் அதை அவங்க நாங்கள் அசஸ் பண்ணட்டும். இப்ப நம்ம பல விஷயங்கள் பேசும்பொழுது அரசியல் ரீதியாக பேசும்பொழுது ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இந்த பாசிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பாசிசம் இஸ் நத்திங் பட் அது என்ன பண்ணும் அப்படின்னு ரசல் பெட்ரான் சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இட் வில் ஃபேசினேட் தி ஃபூல்ஸ் அண்ட் தென் மசில் தி இன்டெலிஜென்ஸ் என்று சொல்றாங்க. ஸோ ஊடகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முட்டாள்கள் முதல்ல தன் வசப்படுத்திடும், தன்னுடைய பேச்சின் மூலமாக கொண்டு வருகின்ற கவர்ச்சியின் மூலமாக கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு புத்திசாலிகளை வாயடைக்க வச்சிருவாங்க. ஸோ அப்படி இருந்து விடாமல் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. நீங்க தவறுக்கு யாராக இருந்தாலும் எல்லாருமே சரியான பாதையில போறாங்கன்னு சொல்ல முடியாது. தவறுகள் சில நேரத்துல எங்க ஆங்கில நாங்க செய்வது சரியாக இருக்குன்னு, அதான் பல நேரத்துல நீங்க இல்ல நீங்க போறது தவறான பாதை, இது நீங்க மாற்றிக்கொண்டால் சரியாக இருக்குன்னு சொல்லும் பொழுது அதை திருத்திக் கொள்ள வேண்டியதான் ஒரு மனிதனுடைய பண்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அப்படி செய்யும் போது அதற்கான நம்பிக்கையான அந்த அளவீடுங்கிறது எங்க வந்து நிக்குதுன்னா 5 வருஷம் கழிச்சு தேர்தல் அப்படின்னு ஒண்ணு வரும்போது அங்க நிக்குது. அன்றைக்கும் நாங்கள் அந்த நம்பிக்கையை நாங்கள் பெறுகிறோமா அப்படிங்கிறது தான் இருக்கின்றது. இது யாரும் யாரை கையை பிடிச்சி இழுத்து எங்க பக்கம் வாங்கலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான ஆங்கிள் கண்டிப்பாக. அந்த நம்பிக்கை பெறக்கூடியவர்களாக நாம் அனைவருமே இருப்போம். அதிகப்படியான நம்பிக்கை யாருக்கு வழங்கிட வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆளுமைகளோடு சேர்த்து நானும் இந்த நம்பிக்கை சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தின் மூலமாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து பயணிப்போம். உங்களுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் செய்வதற்கு இந்த அரங்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆளுமைகளும் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா ஒரு தமிழனாக அங்க மட்டும் நீங்க கோல் வச்சுன்னா பத்தாது, இது உலகம் முழுவதும் நீங்கள் சென்றடைய வேண்டும். அதற்கு உறுதுணையாக என்றைக்குமே நாங்களும் இருப்போம் என்று சொல்லி உங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சார், உங்க வருகைக்கு நன்றி. இவரை ஃபெலிசிட்டேட் பண்றதுக்காக திரு ராஜுதீன், நிறுவனர் தலைவர், ராயல் கிங்ஸ் குழுமம் சிங்கப்பூர், CEO நம்பிக்கை சிங்கப்பூர் அவர்களை அழைக்கிறோம். நடிகர் நாசர் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ப்ளீஸ் டு ஜாயின் அஸ். சோ இன்னைக்கு நம்ம எதுக்காக இன்னைக்கு குவிஞ்சிருக்கோமோ அந்த தருணத்துல நம்ம இருக்கோம். நம்பிக்கை என்னுடைய குளோபல் லான்ச். இனி நம்ம நம்பிக்கை சேனல் துபாய், சிங்கப்பூர், இந்தியா, மலேசியா போன்ற நாடுகள்ல நம்ம வந்து பார்க்கலாம். அப்துல் சமூத் எம்எல்ஏ மேடைக்கு அழைக்கிறோம். திரு கசாலி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மீடியா ஊடக நண்பர்கள் மத்தியில் மேடையில் இருக்கும் அனைவரும் சேர்ந்து சார் வெல்கம் சார். Audio team, please check with the mic.
இந்த அரங்கத்தில் கூடியிருக்கும் உங்கள் எல்லோருக்கும் தனித்தனியே என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். நம்பிக்கை இந்த விழாவிற்கு, இந்த நிகழ்விற்கு அதி முக்கியமான காரணமாக இருக்கும் திரு இக்பால் அவர்கள், டத்தோஸ்ரீ நண்பர் ஷாகுல் அண்ட் சிங்கப்பூரிலிருந்து சிராஜுதீன் அவர்கள் தான் இந்த ஒரு நிகழ்விற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள். மக்கள் சார்பில் உங்களுக்கு நன்றி. எல்லாரும் சொல்வதைப் போல இன்றைக்கு ஊடகங்கள், இந்த மீடியாக்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. பரபரப்பாக ஒன்று நடக்க வேண்டும் என்பதற்காக செய்திகள் திரித்து கூறப்படுகின்றன. அதனால் பல விஷயங்கள், அரசியல் முடிவாக இருந்தாலும் சரி, எங்களுடைய சினிமா துறை பல நல்ல படங்கள் இந்த தவறான செய்திகளால் காணாமல் போய்விடுகின்றன. ஆக இந்த சூழலில் நான் உண்மையில் ஒன்று சொல்லுகின்றேன். எனக்கு செய்திகள் பார்ப்பது மிக மிக அவசியம். தேர்ந்தெடுத்து சில சேனல்ஸ் தான் நான் பார்ப்பேன். நான் அதுல ரொம்ப முக்கியமா ஒரு ஆங்கில சேனல், அதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஆனால் அதுவும் சில அழுத்தங்களால் வாங்கப்பட்டது அப்படின்னு உடனே அந்த 24/7 நான் வந்து பார்க்கறதே விட்டுட்டேன். நியூஸ் 24/7 அந்த சேனலை சொல்ல, அந்த சேனல் நியூஸே பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து இந்த நம்பிக்கை என்னை திரும்பியும் வந்து நியூஸை பார்க்க வைக்குது. ஏனென்றால் இந்த விழாவை மிக அழகு தமிழில் ஆரம்பித்து வைத்த திரு இக்பால் அவர்களுடைய பேச்சில் நம்பிக்கைக்கு ஆதாரமான உண்மை எனக்கு தெரிந்தது. உங்கள் பேச்சில் உண்மை எனக்கு கடத்தப்பட்டது. அதில் எந்த ஒரு பகட்டும் இல்லை, எந்த ஒரு அலங்காரமும் இல்லை. எதற்காக ஆரம்பித்தார்கள், எதுவரை வளர்ந்திருக்கிறோம், எதற்காக இங்கு வந்திருக்கிறோம், இன்னும் இங்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை மிக உண்மையாக கூறினார்கள். அந்த உண்மைதான் நம்பிக்கை. உலகத்திலேயே இந்த மனித சமுதாயம் இன்றும் நம்பிக்கொண்டிருப்பது நம்பிக்கை தான். இன்று ஒரு கஷ்டம் வந்தாலும் நாளை விடிந்தால் நல்லது நடக்கும் என்ற ஒரு சிறு விவசாயியில் இருந்து பெரும் பணக்காரர்களிலிருந்து நாளை இந்த நம்பிக்கை என்பதுதான் இந்த வாழ்வோட்டமே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்த நம்பிக்கை என்கின்ற இந்த ஊடகம் எங்களுக்கு மிகுந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. ஏனென்றால் தெளிவான உண்மையான செய்திகள் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை. தம்பி சீமான் அவர்கள் சொன்னது போல, நீங்கள் கிளை விடுவதல்ல, வேறு விட வேண்டும். இங்கு வேறிட்டிருக்கிறீர்கள், நாங்கள் உங்களுக்கு உரம் போடுகின்றோம். உண்மையாக நம்பிக்கை வளரட்டும். நண்பர் சாகுலுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகள். தேங்க்யூ சார். உங்களோட ஸ்பீச் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அதற்கு என் சார்பாக இன்னொரு குடும்பத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். I really wish you all the best. இங்கே அனைவரும் மீடியா ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி, அதாவது மீடியா வந்து வெறும் பிரேக்கிங் நியூஸா இருக்கக்கூடாது. we have a social responsibility. மக்களிடம் உண்மை சேர வேண்டும், நியாயமாக சேர வேண்டும், ஒரு துணிவோடு செயல்பட வேண்டும், நேர்மையான பார்வையுடன் செயல்பட வேண்டும். இதுதான் பத்திரிகை தர்மம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எனிவே, this is going to be a very powerful journey and I wish you all, you Mr. Sahul and everybody in your team, all the best. It should be உங்கள் நம்பிக்கை, உங்கள் பார்வை, உங்கள் நேர்மை, உங்கள் மீடியாவாக வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மனமார்ந்த நன்றி. Thank you so much.